இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 லெசன் 11. லெசனோட பேர் ஜோ தேக்கர் பி நஹி தேக்தே, அதாவது ஜோ தேக்கர். ஸோ யாராலெல்லாம் பார்க்க முடியுதோ நஹி தேக்தே அவங்க சரியாக பார்க்கறது இல்லை அப்படின்றது தான் இந்த டைட்டிலோட மீனிங். இந்த லெசனோட டைட்டில் ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த லெசனோட ரைட்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த லெசனோட ரைட்டரோட பேர் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் 27th June 1880 யூஎஸில் டஸ்கம்பியா அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. இவங்க 19 month குழந்தையாக இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்திருக்கு. அந்த ஃபீவருடைய தாக்கத்தினால இவங்களுக்கு கண் பார்வையும் காது கேட்குற அந்த சக்தியும் அவங்க இழந்திருக்காங்க. 1.5 வயசில் இருந்தே ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தையாக இருக்கிற இவங்க படித்து கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் அப்படின்ற பட்டமும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே அவங்க எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸானவங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டோரி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக்கும் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவங்க எழுதின நம்ம லெசனில் அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. कभी कभी मैं अपने मित्रों की परीक्षा लेती हूँ यह परखने के लिए कि वह क्या देखते हैं. कभी कभी समटाइम्स நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை மித்ரோं की परीक्षा लेती हूँ. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பரீட்சா எக்ஸாமைன் பண்ணி பார்ப்பேன். எஹ் பரக்னே கேலியே, பரக்னேனா டு டெஸ்ட். ஸோ நான் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அவங்கள ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பேன். வஹ் கியா தேக்தே ஹே, ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நான் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். हाल ही में मेरी एक प्रिय मित्र जंगल की सैर करने के बाद वापस लौटी. हाल ही அப்படின்னா ரீசெண்ட்லி, இப்போ சமீபத்தில் என்னுடைய பிரிய மித்ர, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜங்கல் கி சைர், அதாவது ஜங்கலை சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. கே பாத் வாபஸ் லவுட்டி, போய் அவங்க பாத் திரும்ப வந்திருந்தாங்க. மைனே உன்சே பூச்சா, நான் அவங்கள கேட்டேன். ஆப்னே கியா கியா தேக்கா, நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். குச் காஸ் தோ நஹி உன்கா ஜவாப் தா. ஸோ அவங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச் காஸ் தோ நஹி. காஸ் அப்படின்னா ஸ்பெஷல், ஒன்றும் ரொம்ப நான் பெருசாக பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. முझे बहुत अजरज नहीं हुआ क्योंकि मैं अब इस तरह के उत्तरों की आदी हो चुकी हूँ. எனக்கு இவங்க இந்த பதில் சொன்ன உடனே அச்ரஜ் அப்படின்னா சர்ப்ரைஸ், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கியோங்கி ஏன்னா அப் இஸ் தரக்கி உத்தரம்னா இப்போ எல்லாம் இந்த மாதிரியான இஸ் தரக்கி உத்தரம் இந்த மாதிரியெல்லாம் ஆன்சர்ஸ் ஆதி ஹோ சுக்கி ஹோ நிறைய கேட்டுட்டேன். நான் ரொம்ப இந்த மாதிரி ஆன்சர்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். மேரா விஸ்வாஸ் है कि जिन लोगों की आँखें होती हैं वे बहुत कम देती हैं. ஸோ இவங்க இந்த மாதிரி இவங்க ஆன்சர் சொல்லி சொல்லி எனக்கு என்ன பிலீஃப், நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ், நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஜின் லோகோं की आँखें होती है, ஸோ யாருக்கெல்லாம் கண்கள் இருக்கோ வே பகுத் கம் தேக்தே ஹே, அவங்க ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விஷன் இருக்கிறவங்க, அதாவது கண் பார்வை இருக்கிறவங்க அந்த ஒரு வேல்யூ, கண் பார்வைக்கான வேல்யூ சரியாக கொடுக்கறதில்ல. அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துடுறாங்க. அதாவது இப்போ பிளைண்ட் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொட்டு பார்த்தே நிறைய சொல்லுவாங்க. நம்மளை விட அவங்க இன்னும் ரசனை மிகுந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்றத இவங்களுடைய கருத்து. क्या यह संभव है कि भला कोई जंगल में घंटा भर घूमे और फिर भी कोई विशेष चीज़ ना देखे. ஸோ இவங்களோட கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா क्या यह संभव है, சம்பவம்னா பாசிபிள். ஸோ இது பாசிபிளான விஷயமா, இது நடக்கக்கூடிய விஷயமா. कोई जंगल में घंटा भर घूमे, ஸோ ரொம்ப நேரம் ஒரு ஜங்கலில் घूमे அப்படின்னா சுற்றி பார்க்குறாங்க. और फिर भी कोई विशेष चीज़ ना देखे, ஒரு காடுகளில் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும். இவங்க ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துட்டு கூட ஃபிர் பி கோயி விசேஷ் சீஸ், அங்கே என்ன சொல்கிறாங்க, ரொம்ப விசேஷமான பொருள் எதுவும் இல்லை, பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. கோயி விசேஷ் சீஸ் நா தேக்கே, அந்த மாதிரி பார்க்காம கூட இருக்க முடியுமா, இது பாசிபிளா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. முझे जिसे कुछ भी दिखाई नहीं देते அப்படின்னா
நான் எப்படிப்பட்டவள், அதாவது ஹெலன் கேட் சொல்கிறாங்க, நான் எப்படிப்பட்டவன், ஜிசே குச் பி திखाई नहीं देते, என்னால் எதையும் பார்க்க முடியாது, ஆனால் सैकड़ों रोचक चीज़ें मिलती हैं जिन्हें मैं छू कर பஹிச்சான் லேத்தி ஹூம். ஸோ எனக்கு வந்து கண்பாறை அற்றவளாகிய நான் வந்து சைக்கட்டோ ரோச்சக் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சீஸே மில்தி ஹை திங்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஜின்ஹே மை சூக்கர் பஹிச்சான் லேத்தி ஹூம். ஸோ இந்த பொருள்களை நான் என்ன பண்ணுறேன், சூக்கர் அப்படின்னா டச் பண்ணி பார்த்தே நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். பஹிச்சான் லேத்தி ஹூம்னா அதை நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கண் பார்வை அற்றவளாக எனக்கு தொட்டு பார்க்கும்போதே வந்து சைக்கடோ ரோச்சக், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் திங்ஸ் கிடைக்கும்போது ஒருத்தங்க காட்டுக்குள்ளே போய் இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தா அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. मैं भोजपत्र के फेट की चिकनी छाल और चीड़ की खुरदरी छाल को स्पर्श से पहचान लेती हूँ. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஜ்பத்ர அப்படின்றது மாலயன் ரீஜனில் வளரக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் பார்த்திங்கன்னா 4500 மீட்டர் வரைக்கும் வளரும். அதோட பார்க், அதாவது மரத்தின் பட்டை வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, போஜ்பத்ரக்கே பேட்கி, அந்த மரத்தினுடைய சிக்கனி சால் அப்படின்னா ரொம்ப சிக்கனினா ஸ்மூத்தாக இருக்கும், அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனுடைய பார்க், அந்த மரத்தினுடைய பட்டை வந்து ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கும். அது இல்லாமல் சீட்கி குர்தரி, சீட் இருக்குன்னா பைன் ட்ரீ, அந்த பைன் ட்ரீனுடைய குர்தரி அப்படின்னா ரஃப்பாக இருக்கிற அந்த மரத்தின் பட்டையை ஸ்பர்ஷே பஹிச்சான் லேத்தாகும், தொட்டு பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். தொட்டு பார்த்தா அது என்ன ட்ரீன்றதே நான் கண்டுபிடிக்க முடியும் என்னால். அதே மாதிரி वसंत के धौरन में टहनियों में नई खलियाँ कोचती हूँ. வசந்த் கே தௌரான் அப்படின்னா டியூரிங் தி ஸ்ப்ரிங் சீசன். அந்த ஸ்ப்ரிங் சீசன் டைமில் வசந்த காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், டெஹனியோ மே நயி கலியா அப்படின்னா, டெஹனியானா ஸ்ப்ரிக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது அந்த மரத்தினுடைய முளையில் நயி கலியானா பட்ஸு, சின்ன சின்ன மொட்டுக்கள் வரும் இல்லையா அந்த மரத்தினுடைய முளையில், அந்த நயி கலியா, அந்த புதுவான பட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், கோச்தி ஹூ, கண்டுபிடிச்சிருவேன். தொட்டு பார்த்தே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவேன். मुझे फूलों की पंखुड़ियों की मखमली सतक छूने और उनकी घुमावदार बनावट महसूस करने में अपार आनंद मिलता है. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபூலோனா பூக்களினுடைய பங்குட்டியும் அப்படின்னா பெடல்ஸில் கி மக்மலி, அதாவது அதனுடைய ஸ்மூத்தான சதக் அப்படின்னா சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸை சூனே தொட்டு பார்க்குறதுலையும், உன்கி குமாவதார் பனாவட், அதாவது அதோட கர்வ்டு டெக்ஸ்டர், குமாவதார்னா கர்வ்டாக இருக்கும்ல, தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி கர்வ் தெரியும் அந்த பூவில். ஸோ குமாவதார் பனாவட் மெஹசூஸ் கர்னேமே, ஸோ அதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அபார் அப்படின்னா பவுண்ட்லெஸ், அதாவது எல்லையற்ற ஆனந்த் மில்தா ஹை. ஸோ ஒரு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது. इस दौरान मुझे प्रकृति के जादू का कुछ एहसास होता है. ஸோ இந்த மாதிரி சமயங்கள், இந்த வசந்த காலத்தில் இஸ் தௌரான், இந்த மாதிரி சமயங்களில் முझे பிரகிருதிக்கு, அதாவது பிரகிருத்தினா நேச்சர், இந்த இயற்கையினுடைய ஜாது, அந்த மேஜிக் இருக்கு இல்லையா. ஸோ என்ன எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பூக்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, இந்த இயற்கையினுடைய அந்த மேஜிக் வந்து குச் எஹசாஸ் ஹோத்தா ஹை, அதை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், தொட்டு பார்த்தே நான் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கபி जब मैं कुशन सी होती हूँ तो टहनी पर हाथ रखते हुए किसी चिड़िया के मधुर स्वर कानों में गूंजने लगते हैं. குஷன் சீப் ஹோத்தி ஹூ, குஷன் சீப்னா நான் ரொம்ப லக்கி. அந்த டைமில் நான் எப்போ ரொம்ப லக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஹனி பர், அதாவது ஏதாவது ஒரு பிரான்ச்சில் ஹாத் ரக்தேஹி, என்னோடய கைகளை நான் வைக்கும்போது, கிசி சிடியா கே மதூர் ஸ்வர், அதாவது ஏதாவது ஒரு பேர்ட்ஸினுடைய மதூர் ஸ்வர், அதோடைய சத்தம் ரொம்ப ஸ்வீட்டான அந்த சத்தம் வந்து என் காதில் வந்து கூச்னே லக்தேஹோ அப்படின்னா வந்து எக்கோ, அந்த பேர்ட்ஸினுடைய எக்கோ என் காதில் கேட்கும் போது நான் இன்னும் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எப்பயுமே நான் பிரான்ச்சஸ் தொட்டு பார்க்குறேன், பூக்களை தொட்டு பார்க்கும்போது இன்னும் எனக்கு பேர்ட்ஸினுடைய சத்தங்கள் கேட்கும்போது நானே ரொம்ப லக்கியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். अंगुलियों के बीच झरने के पानी को बहते हुए महसूस कर मैं आनंदित हो उठती हूँ. अंगुलियों அப்படின்னா ஃபிங்கர்ஸ், என்னுடைய ஃபிங்கர்ஸ்க்கு இடையில் தண்ணி, பீச், झरने के पानी, அதாவது இந்த झरनेना वाटरफॉल्स. ஸோ வாட்டர்ஃபால்ஸில் கொட்டி வர பெஹத்தே ஹுய், அது ஃப்ளோ ஆகி வர அந்த தண்ணியை மெஹசூஸ் கர், அதை தொட்டு பார்க்கும்போது, அதை நான் ஃபீல் பண்ணும்போது ஆனந்தித் ஹோ உடுத்தி ஹூ, ரொம்பவும் சந்தோஷமாகிறேன். मुझे चीड़ की फैली पत्तियों या घास का मैदान किसी भी महंगे कालीन से अधिक प्रिय है.
முஜே சீட் கி ஃபைலி பற்றியும், அதாவது பைன் ட்ரீயினுடைய, சீட்னா பைன் ட்ரீ ஏற்கனவே சொன்னேன், ஃபைலி பற்றியும் அதாவது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிற லீவ்ஸும், घास का मैदान किसी भी, அதாவது கிராஸ் ஒரு மைதானத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த புல்லும், घासனா புல், घास का मैदान கிசி பி. ஸோ இந்த மாதிரி நான் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் வந்து மெஹங்கே காலின்னா கார்பெட், ரொம்பவும் மெஹங்கேனா எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார்பெட்டை விட ரொம்பவும் எனக்கு பிடிக்கும், அதிக் பிரிய ஹே. ஸோ அந்த இடத்துல என்னை ஒரு கார்பெட்டில் உட்கார வச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கார்பெட்டில் என்னை உட்கார வைக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. बदलते हुए मौसम का थमा मेरे जीवन में एक नया रंग और खुशियाँ भर जाता है. बदलते हुए मौसम அப்படின்னா மௌசம்னா கிளைமேட், இந்த கிளைமேட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதை बदलते हुए मौसम का समा, ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தருது. मेरे जीवन में एक नया रंग और, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற இந்த கிளைமேட் வந்து என்னுடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை கொடுக்குது. அவர் குஷியாக பர் ஜாத்தா ஹை. ஸோ என்னை ரொம்பவும் சந்தோஷமாக என்னை நிறைவாக வச்சுக்கிறது இந்த ஒரு கிளைமேட் தான், அதாவது சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கிற கிளைமேட். ஸோ ஒவ்வொரு கிளைமேட் எனக்கு ஒவ்வொரு பாடத்தை தருது, ஒரு சந்தோஷத்தை தருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. कभी कभी मेरा दिल इन सब चीज़ों को देखने के लिए मचल उठता है. ஸோ எப்பயுமே என்னோட மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, चीज़ों को देखने के लिए, ஸோ இதை பார்க்கறதுக்காக, அவங்க பார்க்குறது அப்படின்றது வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறது, அவங்க பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. देखने के लिए मचल उठता है ना, ரொம்பவும் சந்தோஷமாக, இட்ஸ் ரைசிங் அப்னு அர்த்தம். மச்சல் உட்தா है ना, ரொம்ப சந்தோஷமாக எழுகிறேன், தினமும் காலையில் வந்து எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னே நான் எழுந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகர் முझे इन चीज़ों को सिर्फ छूने भर से इतनी खुशी मिलती है तो उनकी सुंदरता देखकर तो मेरा मन मुक्त ही हो जाएगे. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர் முझे इन चीज़ों को सिर्फ छूने, सिर्फ्னா தொட்டு பார்க்கும்போதே, ஒன்லி, சிர்ஃப்னா ஒன்லின்னு அர்த்தம், எனக்கு சூனே தொட்டு பார்க்கும்போதே இத்தனி குஷி மில்தி ஹை, இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா, உன்கி சுந்தர்த்தா தேக்கர், இதனுடைய அழகை பார்க்கும்போது என்னோடய மனசு எப்படி ஆகும், அதை பார்க்குற ஒரு சக்தி எனக்கு இருந்தால் என்னோடய மனசு வந்து முக்திஹி ஹோ ஜாயேகே, நான் வந்து என்சாண்டடாகவே ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின் லோகோं की आंखें हैं वे सचमुच बहुत कम देखते हैं. ஸோ இப்போ தான் அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கண்கள் இருக்கோ, ஜின் லோகோं की आंखों है, யாருக்கெல்லாம் கண்கள் இருக்கோ, வே சச்முச் பகுத் கம் தேக்தே ஹே, அவங்க வந்து நிஜமாகவே ட்ரூத்ஃபுல்லாகவே ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க, இவ்வளோ அழகாக அவங்க ரசித்து பார்க்குறது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. इस दुनिया के अलग अलग सुंदर रंग उनकी संवेदना को नहीं छूते. அதாவது இந்த உலகத்தினுடைய அலக் அலக் சுந்தர், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது. அலக் அலக் அப்படின்னா வந்து தனித்தனியான வந்து ஒரு அழகு இருக்குது. சுந்தர் ரங், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அழகு இருக்குது. உன்கி சன்வேதனாக்கோ நகி சூத்தே, ஸோ அதை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த சன்வேதனா சென்ஸ், ஸோ அந்த சென்ஸை போய் அவங்க தொட்டு பார்க்குறதே கிடையாது, சும்மா ஏதோ பார்க்குறாங்களே தவிர அவங்க வந்து அதுக்கான உண்மையான அழகை, அந்த சென்ஸ் வந்து அவங்க பார்க்குறதே கிடையாது, नहीं छूते அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷ்ய अपनी क्षमाधाओं की कभी कदर नहीं करता. அதாவது மனிதர்களாகி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்ஷமாதாவும் அப்படின்னா எபிலிட்டி, நம்மளால் முடியும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு வேல்யூ, கதர் நகி கர்த்தனா அதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கறதே இல்லை, நம்மளுக்கான முடிகிற விஷயத்தோட வேல்யூ வந்து நம்ம பார்க்குறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. वह हमेशा उस चीज़ की आस लगाए रखता है जो उसके पास नहीं है. ஸோ மனிதர்களோட இயல்பு என்னன்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹமேஷா அப்படின்னா ஆல்வேஸ், அவங்க எப்பயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உஸ் சீஸ்கி ஆஸ் லகாயே, ஸோ எந்த பொருள் அவங்க ஆசை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ உஸ்கே பாஸ் நஹி ஹை, எந்த பொருள் அவங்க கிட்ட இல்லையோ அந்த பொருளில் ஆசைப்பட்டு அது பின்னாடியே ஓடுறாங்களே தவிர அவங்க வந்து இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களோட அழகை அவங்க பார்க்குறது கிடையாது. அதாவது கண் இருக்கிற மக்கள் வந்து அதை பார்க்குறது கிடையாது அப்படின்றது அவங்களுடைய கருத்து. यह कितने दुख की बात है कि दृष्ट के आशीर्वाद को लोग एक साधारण सी चीज़ समझते हैं. ஸோ यह कितने दुख की बात, ஸோ இது ஒரு சேடான, ரொம்பவும் ஒரு கவலையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்ட் அப்படின்னா விஷன், அதாவது பார்வைன்றது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. ஆசீர்வாதத்துக்கோ, அதாவது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்து லோக் ஏக் சாதாரண சி சீஸ், ஸோ அது ரொம்பவும் ஜஸ்ட் லைக் த சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, சமஜ்தே ஹை. ஜப்கி இஸ் நியாமத் से
ज़िंदगी को खुशियों के इंद्रधनुष रंगों से हरा भरा किया जा सकता है. ஸோ இது வந்து ஜப்கி இஸ் நியாமத் அப்படின்னா பிளெஸ்ஸிங். இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங், அதாவது கண் பார்வையோடு பிறக்கிறது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. ஜப்கி இஸ் நியாமத் சே ஜிந்தகி கோ குஷியா கே இந்திரதனுஷி. இந்திரதனுஷினா ரெயின்போ கலர்ஸ். அதாவது இந்த கண் பார்வை இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்பவும் கலர்ஃபுல்லாக ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங். नियामत से ज़िंदगी को खुशियों के इंद्रधनुषी रंगों से हरा भरा किया जा सकता है. ஸோ கண் பார்வை நம்மளை எப்படி வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளுடைய லைஃபையே வந்து ரெயின்போ கலர்ஸ் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம லைஃபையும் கலர்ஃபுல்லாக வச்சுக்கும். அதை வந்து மனிதர்கள் புரிஞ்சிக்காமல் ஒரு சாதாரண விஷயம் பின்னாடி ஓடுறது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன், ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த பொருளோட அருமை தெரியும் இல்லையா? அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, கண் பார்வை இல்லாத நானே தொட்டு பார்த்து இவ்வளோ நான் சந்தோஷமாக இருக்கும்போது கண் பார்வை இருக்கிற மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கிறாங்க. அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவும் ஒரு அழகான ஒரு கதை. திரும்பவும் படித்து நீங்கள் வந்து அதோட ஆழமான கருத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டுங்க உங்கள் லைஃப்பை இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்குங்க சில்ட்ரன். தேங்க்யூ.